கோ. என்னடா கதவை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. சாட்டர்டே காலையில் வந்து என் வீட்டில் இந்த மாதிரி கதவு ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்பாவும் சேர்ந்து ரெடி பண்ணுறதில்ல. என்னோடய சாட்டர்டே மார்னிங் ஃபுல்லாக போயிடுச்சு. என்னால் ட்ரேடிங் எதுவும் பண்ண முடியல. இப்படியே சாட்டர்டே மத்தியானம் பூரா கிரிக்கெட் விளாட்றேன்னு போயிடுச்சு. ஸோ மதியமும் ட்ரேடிங் எதுவும் பண்ண முடியல. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா ஒரு 50 அடிச்சிட்டேன். அதான் 50 மேட்ச்சை ஜெயிச்சிட்ட சந்தோஷத்துலேயே வந்து ரெஸ்ட் ஆஃப் த நைட் ஃபுல்லாக ட்ரேடிங் மாடியூல்ஸ் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னடா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே மோட்டர் சிக்கன் குத்துச்சு. டப்பு டிப்புன்னு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு கேண்டில் சயின்ஸ் ஆர்டர் ஃப்ளோ மாடியூல் படிக்க உட்காந்துட்டேன். ஏன்னா இன்னைக்குள்ளே அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கேஸ் ஸ்டடி வேறு பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லா மாடியூல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பக்கமாக நோட்ஸ் எழுதி கையெல்லாம் வலிச்சிருச்சுன்ட்டு லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்னோடய கேஸ் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாடியூல்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி வந்து எடுத்த நாலேஜை வச்சு என்னோடய கரண்ட் ட்ரேடிங் பிளானை லைட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸோட. மண்டே வந்துடுச்சு, காலேஜ் போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜிம்மில் டே பாஸ் போட்டு போய் ஆக்டிவ் ஆகிட்டோம். ஒரு நல்ல ஃபுல் பாடி ஒர்க் அவுட் போட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் என்னோடய கரண்ட் டெட்லி ஃப்ரீயாக 130 kgs இன்றைக்கி தான் போட்டேன். ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா நோஷனில் பண்ணிகிட்ருக்கான்னு பார்ப்பீங்க. நான் கரண்ட்டாக ட்ரேட் பண்ணியிருக்க பிளானில் வந்து ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஈஸியாக செக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு நோஷன் க்ரியேட் பண்ணிருக்கேன். நோஷன்லாம் பக்காவாக ரெடி பண்ணானே ஈவினிங்கே என்னோட டின்னர் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எல்லா பேர்ஸுமே வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதை அப்படியே ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோஷனில் பக்காவாக அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எல்லா பேர்ஸ் எல்லாத்தையுமே என்னால் பக்காவாக பார்க்க ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டி ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு நாளை முடிச்சுக்கிட்டேன். ட்ரீம்ஸ் நண்பர்களே.